இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினம் தினம் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கும் அதிகாரியை விஜிலன்ஸ் அதிகாரிகள் மடக்கி பிடித்து தூக்கினாலும் லஞ்ச சிகாமணிகள் திருந்துவதாக இல்லை. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடத்தான் செய்கிறது. அந்த வகையில் அதிகாரியும் ஊழியரும் கூட்டு சேர்ந்து நடத்தி வந்த லஞ்ச சாம்ராஜ்யத்தை போலீசார் தவிடு பொடியாக்கியுள்ளனர். அதன் விவரம் வருமாறு. கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு பெறுவதற்காக கோவை மாநகராட்சி அலுவலகத்தை அணுகினார். குடிநீர் இணைப்பு வழங்க உதவி ஆணையர் அனுமதி வழங்கினார். உதவி ஆணையர் உத்தரவின் பேரில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை காந்தி பார்க்கில் உள்ள மாநகராட்சி குடிநீர் விநியோக அலுவலகத்தில் பணியாற்றும் குடிநீர் இணைப்பு இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் பிளம்பர் ஈஸ்வரன் ஆகியோர் செய்தனர். தெருவில் இருந்து வீடு வரை குடிநீர் குழாய்களை பதித்து இணைப்பு வழங்க வேண்டும். நிறைய வேலை இருக்கிறது, 5000 கொடுத்தால் வேலையை சீக்கிரம் முடிப்பதாக வீட்டு உரிமையாளரிடம் மோகனும் ஈஸ்வரனும் கூறியுள்ளனர். அதற்கு வீட்டு உரிமையாளர், வேலையை செய்து கொடுங்கள், நான் கட்டாயம் பணம் தருகிறேன் என கூறினார். ஆனால் அதிகாரி மோகனும் பிளம்பர் ஈஸ்வரனும் விடாப்பிடியாக நின்றுள்ளனர். கையில காசு வாயில தோசை, முதல்ல பணத்தை வெட்டினாதான் வேலையை தொடங்குவோம் என அடாவடியாக பேசியுள்ளனர். இதனால் வெறுத்து போன வீட்டு உரிமையாளர் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அலுவலகத்தில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து லஞ்சம் கேட்ட ஊழியர்களை மடக்க போலீசார் முடிவு செய்தனர். வீட்டு உரிமையாளரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். அந்த பணத்துடன் காந்தி பார்க் குடிநீர் விநியோக அலுவலகத்துக்கு சென்ற வீட்டு உரிமையாளர் 5000 ரூபாயை மோகனிடம் கொடுத்தார். பணத்தை வாங்க மறுத்த மோகன் ஈஸ்வரனிடம் கொடுக்கும்படி சொன்னார். ஈஸ்வரனிடம் பணத்தை வீட்டு உரிமையாளர் கொடுத்தார். அதற்கு முன்கூட்டியே வாட்டர் டேங்க் அருகில் சாதாரண உடையில் மறைந்திருந்த இன்ஸ்பெக்டர்கள் முருகேசன், பிரபுதாஸ் உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாய்ந்து சென்று ஈஸ்வரனை கையும் களவுமாக பிடித்தனர். லஞ்சம் வாங்கச் சொன்ன மோகனையும் தட்டி தூக்கினர். இருவரையும் கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். பிறகு இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடிநீர் இணைப்பு கொடுக்க கூட்டாக லஞ்சம் வாங்கிய அதிகாரியும் ஊழியரும் சிக்கிக்கொண்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.